தைப்பூசம்னாலே அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதி வந்து குரு பகவான்ங்க. அவரோட நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். தை மாதம் வந்து அன்னை பார்வதி தேவி வந்து பழனி ஆண்டவருக்கு வேல் கொடுத்தது தான் வந்து தைப்பூசமா கொண்டாடுறோம். நம்ம இந்த பூசம் சொல்றோம் இல்லையா, அதுக்குமே வந்து அவ்வளோ ஒரு நிறைய பிரமாதமான அழகான காரணங்களும் உண்டு. அதே மாதிரி தை மாசத்துக்கும் உண்டு. அது ஒரு சேர்ந்து பௌர்ணமி ஒட்டி வர்றதை தான் நம்ம வந்து பூசமா வந்து கொண்டாடுறோம். இன்னொன்னுமே சொல்றாங்க, சூரபத்மனை வென்ற நாளுமே தைப்பூசம். அத வந்து அதாவது இந்த கோலாட்டம்லாம் பண்ணி நம்ம கொண்டாடுறோம்ல, அவ்வளோ சந்தோஷமா வென்றதை வந்து நினைவு கூர்ந்த நாளாகவும் அதை வந்து சொல்றாங்க. தைப்பூசம் வந்து அங்க பழனி ஆண்டவருக்கு வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்கங்க. தைப்பூசம்னாலே பழனி ஆண்டவர் தான். அறுபடை வீடுகள்ல வந்து பழனி ஆண்டவருக்கு தான் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இன்னொன்னு, நீங்க குழந்தைங்களை பத்தி கேட்கும் போது எனக்கு அதுவுமே ஆச்சரியம் தான். எந்த குழந்தையும் அழுதுட்டு வராது. படியேறி வரணும். நல்லா அப்படியே குட்டி காவடி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பூ காவடி கொடுத்துருவாங்க. ஆமா, அந்த பூ காவடி கொடுத்துட்டு மஞ்சள் கலர் உடை உடுத்தி சொல்லும் போதே அழகா நம்மளுக்கு அந்த காத்தெல்லாம் வந்து உணர்த்துது. வருவாங்க. எனக்கு அந்த குழந்தைங்கள்லாம் எடுக்கும் போதுதான் தோணும், முருகர் வந்து அந்த குழந்தை வேலப்பன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்த ஒரு க்ஷணம் வந்து ஏற்படும்.